ஏங்க திருப்பி திருப்பி சொல்றேங்க, கரூர்ல நடந்த சம்பவத்தை வந்து ஜஸ்ட் ஆக்சிடென்டா ஃபீல் பண்ணாம ஒருத்தன் கட்சிக்காரன் மேல எஸ்ஏசி வந்து பழி போடுறாரு. ம், அத எல்லாரும் விஜய் தான் பழி போடுறான் அப்படின்னா ம், அதுதான் ஆமா உண்மை அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறானுங்க. ம், அது ஆக்சிடென்ட் அப்படின்னு நீங்க வரைக்குமே இருக்கலாம் இல்லையா, இருக்கலாங்கிறதுக்கு எவிடன்ஸ் நேரம் சொல்லியிருக்கணும், தூக்கி போட்டிருக்கணும்ல, ம். இதாண்டா நடந்தது அப்படின்னு. அதை ஏன் பண்ணல? அதை பண்ணாம இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன? மத்திய அரசு சிபிஐக்கு கொடுத்தானுங்க இல்லையா, ஆமா. சிபிஐ கண்டுபிடிச்ச ஆமா. நேரம் சொல்லியிருக்கணும் இல்லையா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறானுங்க? அவனுங்களுக்கு தேர்தல்ல பிஜேபி இங்க ஆட்சி அமைக்கணும், ம், அதுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. ம். உண்மை வெளியில வரணும் இல்லைங்க. இப்ப சாத்தான்குளம் உள்ளார வச்சு அப்பன் மகனை சாவடிச்சானுங்க, ம், உண்மை வெளியில வந்தது இல்ல, அப்படியே புதைச்சு மறைச்சிட்டானுங்களா? எல்லா போலீஸ்காரனுங்களுக்கும் தூக்கு தண்டனைன்னு சொல்லி இதுனானுங்கள. ம், அப்ப இதுதான் நடந்ததுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியாதா? ம், போலீஸ்காரங்களுக்கே போலீஸ்காரங்களை அகைன்ஸ்டா வேலை பார்த்து தண்டனை கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் இருக்குதுன்னா இதுல என்ன நடந்திருக்கு ம். அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு தனி மனித லேட்